இந்த நாளின் தியான தலைப்பு எரிச்சல். ஏன் எரிச்சல் அடைகிறோம்? ருசியற்ற சாப்பாடை சாப்பிடும் பொழுது, விளையாட்டுப் போட்டியில் நம்மை விட மற்றவர்கள் முந்திச் செல்லுகிற பொழுது, பள்ளி படிப்பிலே சக மாணவ மாணவியர் முன்னேற்றத்தை பெறுகிற பொழுது, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மீது எரிச்சல் அடைகிறோம். மற்றவர்கள் நம்மை அங்கீகரிக்காததால் இன்றைக்கு எரிச்சல் வருகிறது. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளை படைத்து அதன் பின்பதாக அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏவாள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்றெடுக்கிறாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அறிக்கையிடுகிறாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறுகிறான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் மாறிவிடுகிறான். விவசாயம் செய்கிறான். அவன் மேய்ப்பனாய் மாறிவிடுகிறான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறதை வேதம் பதிவு செய்கிறது. முதலாவது காணிக்கையை கொண்டு வருகிறது காயின். ஆண்டவர் பாருங்கள், முதலாவது கொண்டு வருவதை அவர் பார்க்கவில்லை, முதன்மையானதை கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இப்பொழுது காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. இந்த காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்காததால் அவனுடைய முக நாடி வேறுபடுகிறது. அவனுக்கு எரிச்சல் வருகிறது. அவனுடைய முக தோற்றத்திலே மாற்றம் வருகிறது. இதனால் எரிச்சல் நிமித்தம் அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விடுகிறான். உலகிலேயே முதலாவது பிறந்த பிள்ளை ஒரு கொலைகாரனாய் மாறிவிடுகிறதை வேதம் பதிவு செய்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த எரிச்சல். இன்றைக்கு நம்மையும் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, நானும் உம்முடைய பிள்ளை அல்லவா? நீர் உண்டாக்கின பாத்திரம் அல்லவா? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை அறிந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், வெகு கவனமாய் இந்த உலக ஓட்டத்திலே ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்திலே முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குணாதிசயங்களிலே மாற்றத்தை தருகிறவர், கனி கொடுக்க வைக்கிறவர். அந்த நல்ல இருதயத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு விசை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? இயேசுவே, உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம்.